வெல்கம் டு ஜேனி எக்ஸ்ப்ளோர் vlog. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வேலவன் ஹைப்பருக்கு வந்திருக்கோம். இப்போ ஒரு ஆள் காணும். என்னைக்கு கூட்டி வந்த? நீ பொம்பளை சோக்கா அலைஞ்சிக்கிட்டு இருக்க. அதனால நான் வீடியோ எடுத்துக்கிறேன். பிரச்சனை கிடையாது. இல்ல அதனால அந்த தாத்தா வச்சு நான் வீடியோ எடுக்க போறேன். நீ கிளம்பு பொம்பளை சோக்கா வச்சு. பொம்பளை சோக் கேக்குது உனக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி போறவன். என்னப்பா இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை சுத்தி பாக்குறதுக்கு மடி எப்படி இருக்கும்? தாத்தா மார்க்கெட்டை மட்டும் பார்க்கணும். பொம்பளை சோக்கா அலைய கூடாது. கரெக்ட் தானே? அதெல்லாம் கிடையாது. இங்க என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஒரு அவார்டு வாங்கி உனக்கு கையில கொடுத்துடணும். பொம்பளை சோக்கு அவார்டுன்னு. Best Pombala Soku Award goes to Australia. ஒரு மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா ஒரு லட்சியம் வேணும்ல. லட்சியம் என்ன லட்சியம்? நான் எதுக்கு தெரியுமா போனேன்? இவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இருக்க. சரி எத்தனை பிள்ளைங்க வருது, எத்தனை ஆன்டி வருது எல்லாத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது. என்ன இருக்கு உள்ள, என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்க போனேன். அதெல்லாம் நிறைய இருக்கு. பார்த்துட்டு வர்றக்குள்ளேயே தனியா இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப என்னைக்கு கூட்டு வந்தேன்? நான் தாத்தா வச்சு எடுத்துலான்னு இருக்கேன். இன்மேல இருந்து நான் இனிமே வைட்டியே வர மாட்டேன். தாத்தா இங்க எங்கனாலும் கூப்பிட்டு போயிருங்க. நம்ம நாளா கூட்டு போறோம். பேசு பொம்பளை சோக்கு பேசு. இன்னொன்னு பொம்பளை சோக்கு சும்மா பார்க்க போறப்ப இவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இருக்குன்னு என்னப்பா நீங்க? இன்னொன்னு பொம்பளை சோக்குனா பேரு அதெல்லாம் கிடையாது. ஆமா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. பொறுக்கி பேடா. எப்படி பார்த்தா எப்படி வருது? பார்த்தது இல்லையா? பார்க்க கூடாத அளவுக்கு நான் அப்படி மறைமுகமா போயிட்டு வந்திருக்கேன். வந்து எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வேலவனுக்கு இப்போ நம்ம வந்து 10 வயசுக்கு பின்னாடி 10 வயசு 20 வயசுக்கு பின்னாடி போறோம். திறக்கல இல்ல பின்னாடி எதுக்கு இப்போ வாரோம்னு சொல்லி சொல்றேன்னா அவ்வளவு இருக்கு. அதாவது பைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பைக்கு செட் இருந்தா உச்சிலே ஒண்ணு அடிப்பாங்க தெரியுமா? இருக்கு. இப்போ யாருக்கு பவர் அதிகம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அதுக்குள்ளேயே தாத்தா போயிட்டாரு. எங்க தாத்தாவங்க அவருக்கு வேலை வெட்டி இருக்கு. நம்மள மாதிரி சொல்லிட்டாரு. அவருக்கு வேலை வெட்டி இருக்கு. நம்மள வெட்டியாவே வந்திருக்கோம். இங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஷூட்டுக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். புரியுதா? விட்டுட்டு இன்டர் கொடுத்தியே திருப்பி ஒழுங்கா சொல்லு பாப்பாது. வெல்கம் டு ஜேனி எக்ஸ்ப்ளோர் vlog. டும் இல்ல அது எனக்கு தெரிஞ்சே நான் பண்ணுவேன். டும்லாம் இல்ல. இன்டர் கொடுக்காத. இன்டர் இல்ல நீங்க கொடுங்க. வெல்கம் டு ஜேனி எக்ஸ்ப்ளோர் vlog. தாத்தா வந்துட்டாங்க வரல. தாத்தா வேலை போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு மறுபடியும் வருவோம். இதுலயே நில்லுங்கன்னா எங்கேயும் போயிடாதீங்க. மறுபடியும் கீழே வருவோம். Welcome to Velvet Fun City. கலர் கலரா இருக்குல்ல. சில்சில்னு காத்து. அதான் ஒரு காத்து. இளமையான ஒரு காற்று. வரல எவ்வளவு பெருசா இருக்குங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன்ல கை நிறைய உழைச்சமா சம்பாதிச்சமா எங்க பாருல கேமராமேன் நகை கடையெல்லாம் எடுக்கா. ஆனா உண்மையிலே வந்து நல்லா கை நிறைய சம்பாதிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணணும்பா. அதாவது மனிதனா பிறந்தனா ஒரு லட்சியம் வேணும்ல ஒரு மனிதனுக்கும். புரியுதா? நான் எதுக்கு பிறந்திருக்கேன் தெரியுமா? சோக்குக்கா பெண்கள் சோக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு அதான் வெளியே தான் அப்படி தெரியும். எதுக்குதான் பிறந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்கு இது பாரு. இல்ல இரு இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒடரா பாட்டு அரபி ஜோர் அரபி இடம் டீஷர்ட்டா வந்தோமா வீடியோ எடுத்தோமா அப்படிலாம் போக முடியாது. எனக்கு அப்படிலாம் போன அவசியம் கிடையாது. டீஷர்ட்டா வந்து பாரு எப்படி இருக்கு பாரு. வேற லெவல் சும்மா எல்லாம் நம்மளதான ஒரு ஆளு அண்ணன் போய் பேசிட்டு போனாருல. இப்ப கத்துன தெரியுமா? அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அப்படின்ட்டு போறாரு. சொல்லவே இல்லையே. மிஸ் ஆயிடுறோம். அடிச்சிருப்பாரு. சரியான பாட்டு. நீ போ. கேமராமேன் நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. கேமராமேன் நீங்க இது சரி வராது சொல்லிட்டேன். ஆமா இப்ப நம்ம வந்துகிட்டு இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டை பார்க்க போறோம். பார்க்க போயிட்டு அங்க போய் வீடியோ எடுத்து வா
மேல ஒரு வீடியோக்குன்னு போட்டு பாடு புங்க போயிடும் வண்டி மூக்க நோண்டிட்டு இப்படி எடுத்து பார்க்கலாம். மீசையா தெரியறது தெளிவா சொல்லல. நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு நான் என்னடா பண்ண முடியும்? ஆமா எனக்கு ஒரு டவுட்டு, சாப்பாடு போடுவாங்களா? நம்ம காலு தான் சாப்பாடு இருக்கு. காலுனா புரியல. இந்த காலை கடிச்சிட்டு இருக்கு பேர் அழுக்கு. சரியா அதுதான் திண்ணி போயிருக்குது. அதான் சேப்போ இன்னும் யாருக்குன்னே உள்ள விட்டுருப்பாங்க. எப்படியும் அது அழுக்கு இருக்கும், தண்ணி அழுக்கா இருக்கும். ஃபில்டர் வச்சிருக்காங்கண்ணே. வீட்டுக்கு கேட்டா தருவாங்களா வளர்க்குறதுக்கு? ரைட்டா உங்களுக்கு உள்ள போயிட்டு வரணும். பரவாயில்லையா? போயிட்டு வாப்போம். அந்த இதுல மட்டும் நீ ஏறி ஒரே ஒரு இடத்துல ஆட ஊத சொல்லு. பலூன் ஊத சொல்லு. நான் காசு கொடுத்தேன். பலூனை ஊத சொல்லு. ஊதன்மங்க. ஆமா பலூன் மண்டை என்ன உடனே யார் பாக்க? பிஹெச்க்கு யாரும் பார்க்கலாம் போல. ஒரு திறமை ஒண்ணு வேணும். கவசம் எல்லாமே ஏதாவது ஆயிரம் கையை வச்சுட்டு சும்மா இல்ல தெரிஞ்ச வார்த்தையை மட்டும் தான் சொல்ல முடியும். உனக்கு என்னதான் தெரியாது சொல்ல கேட்கேன். எதை சொன்னாலும் அது தெரியாது இது தெரியாது. எல்லாம் பழகணும்ல. எல்லாம் நம்ம வந்து பிறக்கும் போது எதையுமே கத்துக்கிட்டு வர இங்க வா பிறக்கும் போது எதையும் கத்துக்கிட்டு இல்ல எனக்கே மறந்துட்டேன். என்னன்னு மறக்கிறது. வெல்கம் டு வேலவன் ஃபன் சிட்டி. இவன் சொல்றது எப்படியும் கேட்டிருக்காது. அதான் நான் சொன்னேன் வா உள்ள போ. உள்ள போற பிரச்சனை இல்ல. கேம் விளையாடும் கார்டு வாங்கணும். ஆமா இது வேறையா? ஆமா இல்ல ஃப்ரீயா தர மாட்டாங்களா? ஃப்ரீயா கேட்டு என்ன ஃப்ரீயா தாங்க. ஃப்ரீயா கேட்டு பாப்போம். 200 முடிச்சோம்னா திரும்பி எவ்வளோ கேட்குறேன் வேற இருக்குன்னா அதுக்கேற்ற அவங்களோட பைசா வாங்கினா நம்ம கணக்கு நோட்டில் யூடியூப்னு போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் அங்கே. அவ்வளோதான் உங்களுக்கு அங்கே கணக்கு காட்டணும். கணக்கு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நம்பர் கொடுக்கணும்? வேற என்ன கொடுக்கணும்? உங்கள் ஃபோன் நம்பரு சிம்பிள் மைக்கு எல்லாத்தையும் வந்துடுவா. ஃபோன் நம்பர் இந்த கார்டு உங்களுக்கு தான். அந்த கார்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருவீங்க. சரி கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கார்டு அப்படியா? இதுவரையா? அப்போ எப்போனாலும் வந்து விளாண்டுக்கலாமா? காசு போட்டு விளாடலாம். அப்படியா? அப்போ இப்போ கார்டு உங்களுக்கு தருவாங்க. அப்படியா? சரி 300 ரூபாய். இந்த கார்டுக்காக 300 ரூபாய் கொடுத்துருக்கோம் உனக்காக. வந்து கார்டு இந்த கார்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னனாலும் விளாடலாம், எதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம், எதுனாலும் வந்து திருப்பி கொண்டு வரலாம். ஆனால் அவங்க அமௌண்ட் பொறுத்து இருக்கு. ஆமாம் இந்த கார்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எதுனாலும் வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் வரும்போது லாஸ்ட் வந்து லாடும். இதெல்லாம் சின்ன சின்ன பையங்கள் ஆடுறதுல வந்தோம்னா ஒருத்தனை கொல்றது, ஒருத்தனை போடுறது, ஒருத்தனை கடத்துறது, அந்த மாதிரி கேம் விளாடணும்ல. இல்லை இதெல்லாம் குழப்பான அலைவீங்களால பாருங்க. சின்ன பசங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸுப்பா. கண்டிப்பா உண்மையிலே வந்து சின்ன பசங்களுக்கு நல்ல பிளேஸ் எல்லாமே இருக்கு இங்க. சின்ன பசங்களுக்குள்ள நல்லா இருக்கு. சின்ன பசங்களுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கு. பெரிய ஆள் விளாடுறதும் எல்லாமே இருக்கு. என்ன எரும மாடு விளையாடுறதுக்கு இருக்குது. எல்லாரும் விளாடுறதுக்கு இருக்கும். அதான் சொல்லி முடிச்சிட்டேன்ல. வேற என்ன வாழ ரொம்ப இழுத்துட்டு போகுது. என்ன கதை? இந்த பைக்கு ஏய் சோடோ. இப்ப இந்த கார் எடுத்து இப்ப பெல்ட் அடிக்க போகுது. பெல்ட் அடிக்க போறோம். ஸ்கிட் அடிக்க போறோம். கார் ஓட்டுதானே கார் ஓட்ட தெரிஞ்சிடும். கார் அமுக்குனா தானே ஓட்டும். ஆக்சன் எடுத்துடுது. ஏங்கல்ல இருக்கு ரிமோட். அமுக்கல ரெண்டு பேரும் மோம் அடிக்க வேண்டி. இறங்கு. நீ சரிப்பட்டு வர மாட்டே கார் ஓட்ட. நான் ஒரு 2 செகண்ட் நீ கார் ஓட்டுறதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே. கார் ஓட்டுறதுக்கு சரி பண்ண. கார் ஓட்டுறது சரிப்பட்டு வர மாட்டே. கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓட்டுறேன். ஸ்பீட் என்ன காணோம். வேற டேனிய வேற இல்ல டேனிய இவனே கார் ஓட்டுறதா? நான் கூட தெளிவா ஓட்டுறேன். நீ ஓட்டுறது இருக்கு. நாம இந்த ரேசரா. நான் 140ல போன தெரியாதா? நான் 200ல போனேன். 200 ஸ்பீடே கிடையாது. அந்த மாதிரி ஸ்பீடா மீட்டரே கிடையாது. அமுகு டுமுகு அமால் டுமால்.